பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம கவுனி அரிசி சக்கரை பொங்கல் இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னோட எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு சோப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசியில் சக்கரை பொங்கல் வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இல்லையா, நான் 2 கை, நான் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கலைங்க. என் கைக்கு அளவுக்கு 2 கைக்கு நான் சோப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே போல் ஒரு கைக்கு அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், ஏலக்காய், அப்புறம் முந்திரி, நெய், தண்ணி, அவ்வளோதான். எப்படி செய்ய கடகடன் இல்லை. நான் ஆல்ரெடி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டனால நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக தான் வைக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். அந்த எந்த கப்புக்கு நான் எடுத்தேனோ அந்த கப்புக்கு அளவுக்கு நான் 2 கப்பு தண்ணி விடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரத்துக்கு இது வேகாது. ஓரளவுக்கு மேபி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதனால் இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுனால நான் 2 கப் அளவுக்கு பெரிய கிண்ணத்துக்கு நான் தாராளமாக தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை வேக தான் வைக்க போகிறோம். இதை வேக வச்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தை கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இருக்குல்ல, அதனால் நான் இதை சைடில் பாகு மாதிரி எடுத்து வச்சுட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அதனால் சைடில் இதையும் நான் பாகு செஞ்சு வச்சிடுறேன். அதையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துகிட்டு இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் வெந்திருக்குங்க, ஆனால் இன்னும் வேகணும். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் வேகணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வேக வைக்க போகிறேன். இப்போவுமே என்ன செய்ய போகிறேன்னா, இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா சிறு பருப்பு, அந்த வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் என்ன ஆகுனா, ரெண்டுமே சேர்ந்து வேகும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சொல்ல போனீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி இருந்தது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் உள்ள தண்ணி விடுறேன். ஸோ நல்லா வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ரெண்டுமே நல்லா வெந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நம்மளோட சக்கரை பொங்கல். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுவும் வேகணும். இது ரெண்டும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்த பருப்பு, அப்புறம் நம்ம போட்டிருந்த அரிசி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதோடு சேர்த்து நான் பாகையை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏலக்காய் தூள் நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு கைக்கு வாசனை நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன், நல்லா சொல்ல போனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் வேகணும். இது இன்னும் கொஞ்சம் வெந்து வந்துச்சுன்னா நம்ம பாகு ஊற்றினா நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஆவி பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேகணும். இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் இதில் பாகை நான் சேர்த்துக்கிறேன். பாகு இந்த நேரத்தில் நம்ம சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம போல் எல்லாம் வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இனிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சவக்கடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் நான் பாகு சேர்க்குறேன். ஸோ நான் சும்மா லிக்விடியாக தான் பாகை வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் பேலன்ஸாகவே சேர்த்துக்கணும் இல்லையா, அதனால் நான் இப்போ பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக நம்மளோட பாகையும் சேர்த்தாச்சுங்க. இதில் நான் தேங்காய் சேர்த்துக்கல. நான் தேங்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த முந்திரியெல்லாம் வறுத்து போடும்போது நான் அதோடு சேர்த்துக்குவேன். அதனால தான் நான் இதில் பச்சையாக நான் சேர்த்துக்கல. இப்போ பாருங்கள், இதுவும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கட்டியாயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இது இப்போ வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பக்கத்தில் நான் முந்திரிலாம் நம்ம தாளித்து விட ஆரம்பிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய்யில் முந்திரியை லேசாக வறுத்துட்டேங்க. நான் அதை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இதில் என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சோண்டி நான் தேங்காய் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வைக்க லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் இந்த தேங்காவையும் என்ன செய்ய போகிறேன்னா இதோடு சேர்த்து, நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து இது ஆப்ஷனல் தான். ஒரு வேளை நீங்கள் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் நான் செய்யணும். கொஞ்சம் லேசாக இதையும் வறுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காயும் கொஞ்சம் நல்லா லேசாக இதில் வறுத்து விட்டுருக்கு. இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நான் சேர்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு இடம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆப்ஷனல் தான், பட் இதை சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இதில் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறேன்னா, நான்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டிங்கன்னா செம்மையான நம்மளோட கவுனி அரிசி சக்கரை பொங்கல் வந்து ரெடிங்க. சூப்பராக இருக்கும். ஒரு ஆள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த நெய்வேத்தியம் இந்த மாதிரி வைக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாயிருங்க. ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஸோ வாங்க நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். நான் சூடாக இருக்குங்க. நைவேத்தியம் வச்சுட்டு வந்துட்டேங்க. நான் இங்கே பாருங்க, சூப்பரான நம்மளோட கவுனி அரிசி பாயாசம், சக்கரை பொங்கல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஆட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். கருப்பட்டி பாயசம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஸ்வீட் வந்து பேலன்ஸடாக இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட் வேணும் ஜாஸ்தியாக வேணும் கம்மியாக வேணும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணி நான் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சு நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டு இதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.